புதுச்சேரியில் 4வது போனதை வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஒரு நியாயமானவர் உண்மையிலே அதிமுக பலகீனப்பட்டதுன்னு ஏற்கனவே சொன்னதை அடிப்படையில் சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லாம போனாரு? சீமானுக்கு முக்கிய வந்துருங்கிற அந்த பொறாமை. உண்மையிலேயே நீங்க பலம் நிரூபிக்க முயற்சி பண்ணுனா பலம் நிரூபிச்சா ஒரு மரியாதை கிடைக்கும். அதை நாங்க வரவேற்கிறோம். நான் உங்களுடைய இந்த மோசடித்தனமான இந்த சர்வே ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமிக்கு பணத்தை கொடுத்து சினிமாவில் பண்ண மாதிரி அந்த ஃப்ராடுத்தனமான அரசியலை தான் அடிச்சு தலைகளை கட்டி தொங்க விட்டுட்டேன். திருநாக்கரசன் அண்ணன் சொன்னதுமே ராகுல் காந்தி யோசிப்பாரு, காங்கிரஸ்ல எல்லாரும் யோசிப்பாங்க, அத்தனை காங்கிரஸ் தலைவர் யோசிப்பாப்புல. திருநாக்கரசு சொல்லதான் கரெக்ட். பல நிரூபிக்காதவங்களுக்கு ஓட்டு கிடையாது, கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே வேளையில் நீங்க உண்மையிலே சின்சியரா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா விஜய நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். இப்போ நீங்க ஒரு முயற்சி பண்றீங்கல்ல, உங்கள்கிட்ட ஒரு 50 கேண்டிடேட் தான் இருப்பான், மீதி கேண்டிடேட்டுக்கு போட்டி அதிமுக ஆட்களை எடுத்து செங்கோட்டை அண்ணன் மூலமா கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கேண்டிடேட்டு, இன்னும் டிசிடென்ஸா வரக்கூடியவங்கலாம் வச்சு ஒரு கேண்டிடேட் போட்டு 214 தொகுதியிலையும் நீங்க பலத்தை நிரூபிப்பீங்கன்னா மனசார நான் வரவேற்கிறேன், பாராட்டிட்டு போறேன். நீ பலம் நிரூபிக்காம 8 விழுக்காடு எடுத்த சீமானுக்கு மேல 4 புறமொழியாளர் வன்மத்துல இது பண்ணும்போது ஆதவ ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமி அந்த வன்மத்தை காட்டுறதை தான் நான் எதிர்க்கிறேன், அடிக்கிறேன்.